பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வியாதிக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? என்னுடைய பிரச்சனைக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? என்னுடைய பாடுகளுக்கு, என்னுடைய வேதனைகளுக்கு, என்னுடைய துக்கத்துக்கு, என்னுடைய கலக்கத்துக்கு எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அநேகர் துக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறார்கள். ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று. ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்துக்கு பரிகாரியாய் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, வியாகுலங்களை மாற்றி கொடுப்பதற்கு நான் உங்களோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பல பிரச்சனைகளோடு, பல போராட்டங்களோடு ஜனங்கள் தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன், அவருடைய பாதபடியில் மரியாளை போல இருந்து கொடுக்கிறேன். ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தையும் காண முடியவில்லையே, என்னுடைய வியாதியில் ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லையே. நான் அநேக நாட்களாய் பலவீனத்தோடு, பாடுகளோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு நான் தேவனை நோக்கியே முறையிட்டு கொண்டிருக்கிறேனே. நான் தேவனை விசுவாசமாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறேனே. கர்த்தர் என்னுடைய வியாதியில், என்னுடைய சூழ்நிலைமைகளில் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டாரா? அவரையே முகமுகமாய் பார்த்து கொண்டிருக்கிறேனே, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனே. என் மாற்றத்துக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா என்று அநேகர் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை உண்டு, உன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டு, உன்னுடைய வியாகுலத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு, உன்னுடைய கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. சத்ருவானவன் உன் குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனைகளை, இடுக்கண்களை, பொல்லாப்புகளை கொண்டு வந்து போடும்போது கர்த்தராகிய நான் அவைகளையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு, இது என்னுடைய பிள்ளை, என் இரத்தத்தால் கழுவி எடுத்த பிள்ளை, என் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளை, நான் அவர்களுடைய கூடாரத்தில் உலாவி அந்த பிரச்சனைகளை, அந்த சத்ருவின் திட்டங்களை, அந்த பொல்லாங்கனுடைய கிரியைகளை நான் அழித்து விட்டு பிள்ளைகளோடு சந்தோஷமாய், சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவதற்கு நான் உங்கள் கூடாரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தராய் நான் உங்கள் சமூகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சத்ருவானவன் அநேக குடும்பங்களை வியாதியின் பிடிக்குள் போட்டு வைத்திருக்கிறான். அநேக வியாதிகள் இன்றைக்கு குடும்பங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அநேக மரணங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளை சத்ருவானவன் குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போடுகிறான். மருத்துவர்களால் எழுதி வைத்து இந்த பிரச்சனை இவர்கள் சாகும் வரை இவர்களை பின்தொடரும் என்று எழுதி வைத்த பிரச்சனைகள் அநேகம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னென்ன பிரச்சனைகளை, என்னென்ன வியாதிகளை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து சத்ருவானவன் போட்டாலும் அதை முறியடித்து உங்களை ஜெயபலமாய் மாற்றுவதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் நான் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய்
தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். மருத்துவமனையும் வீடுமாய் அநேக போக்கும் வரத்துமாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வியாகுலத்துக்கு மருந்துதான் எனக்கு பலனை தருகிறது என்று அநேகர் மருந்தை நம்பி போகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திரு, என்னையே நம்பிக்கையாய் பற்றி கொண்டிரு, கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்துக்கொள், அவர் உன்னை ஆதரிக்கப் போகிறார். அவர் மேல் நம்பிக்கையாய் வைக்கும்போது அவர் உன்னுடைய காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த அனைவரும் வெற்றி பெற்றார்களே தவிர தோல்வி அடைந்து போகவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தது போல ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசத்தோடு பற்றி கொள்வீர்களே ஆனால் உங்கள் காரியத்திற்கு நான் பரிகாரியாய் நிற்பேன். உங்களுடைய வேலை விஷயத்தில் நான் உங்களோடு கூட இருப்பேன். எங்கு தயவு பாராட்டணுமோ, யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணுமோ, யாரோடு கூட பேசணுமோ அதை நான் செய்து தருவேன். என் பிள்ளைகளை உயர்த்துவதற்கு நான் சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். என் பிள்ளைகள் தோல்வி அடைந்தவர்களாய் இருப்பதற்கல்ல, ஜெயம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய், என் சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய், அவர்களுக்கு நான் துணையாக நின்று பரிகாரியாக நின்று எந்த சத்ருவும் என் பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலியடைத்து பாதுகாத்து அவர்களோடு கூட நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீங்கள் வாங்கப்பா, என் பிள்ளைகளுடைய காரியத்தில் நீங்கள் வாங்கப்பா, என்னுடைய தொழிலில் நீங்கள் வாங்கப்பா, என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் வாங்கப்பா, எனக்கு ஒரு பரிகாரியாய், என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பரிகாரியாய் நீர் எங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆவியானவர் ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர். மனுஷன் அல்ல, சொந்த பந்தங்கள் அல்ல, குடும்பங்கள் அல்ல, கர்த்தரே எனக்கு பரிகாரியாகி கர்த்தராய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நீர் எழுந்தருளுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் நீர் தங்கி தாவரிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாங்கனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் கிடக்கக்கூடிய அந்த வியாதிகளை மாற்றி பரிகாரியாய் நீர் இறங்கும் போது அந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய மகத்துவம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் இவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.